நான் அண்ணாச்சி ஆறுமுகப்பாண்டியன். சிரிப்போம் சிந்திப்போம் என்ற நிகழ்ச்சியின் அரசியல் பார்வை. அருமை நண்பர்களே, ஜெயலலிதா அம்மையார் இருந்த காலத்தில் அவர்கள் ஆட்சி ஏற்றவுடன் இந்த உலகமெங்கும் எதிரொலிக்கின்ற வகையிலே ஒரு கூக்குரல் எழுந்தது. என்ன கூக்குரல்? ஐயையோ கொல்றாங்களே, ஐயையோ கொல்றாங்களே என்கின்ற ஒரு குரல் எழுந்தது. அது என்ன? அம்மையார் பதவியேற்ற உடனே பழி வாங்குகின்ற விதமாக கலைஞர் அவர்களை கைது செய்ய உத்தரவிட்டார்கள். போலீஸ் வந்து கைது வாரண்டை காண்பித்த போது வரவில்லை. ஆகவே அவரை கட்டி அப்படி குண்டா தூக்கும் போது அவர் போட்ட கூக்குரல் தான் ஐயையோ கொல்றாங்களே, ஐயையோ கொல்றாங்களே என்று அந்த குரல் உலகம் எங்கும் எதிரொலித்தது. அந்த அம்மா கவலைப்படலை அதுக்கெல்லாம். அதை போல நேற்றிலிருந்து ஒரு கூக்குரல் எழுந்திருக்கிறது. அது என்ன என்று சொன்னால், ஐயையோ கொல்றாங்களே, ஐயையோ கொல்றாங்களே, தமிழ்நாட்டை கொல்றாங்களே, தமிழ்நாட்டை வஞ்சிக்கிறாங்களே, தமிழ்நாடு என்று பெயரையே சொல்ல மறுக்கின்றார்களே, தமிழ்நாட்டுக்கு வேண்டிய பட்ஜெட்டில் எந்த விதமான நிதியும் எங்களுக்கு தரக்கூடிய நிதியை கூட தர மறுக்கிறார்களே, நிதி ஒதுக்கவும் மாட்டேங்கிறாங்களே என்று அந்த கூக்குரல் எதிரொலிக்கிறது. இதுதான் வினைங்கிறது. செய்த வினை திருப்பி வருமா? வந்திருக்கு. அந்த பதவியேற்பு விழாவிலே ஜெயித்தீர்கள். அரசியலிலே தேர்தலில் நிற்கின்ற போது ஒருவருக்கு ஒருவர் திட்டிக் கொள்வது, வசைகளை கொள்வது, புகார்களை சொல்லுவது, இப்படியெல்லாம் நடப்பது இயற்கை. தேர்தலில் ஜெயித்த பிறகு உங்களுக்கு என்ன வந்தது? டெல்லிக்கு சென்று டெல்லியிலே இருக்கின்ற முதலாளி, நமக்கெல்லாம் மாநிலங்களுக்கு முதலாளி டெல்லி தான். நீங்க ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றாலும் அது டெல்லி தான். ஆகவே டெல்லியில இருக்கின்ற முதலாளியை சந்தித்து அது யாரா இருந்த என்ன ஒரு பெரிய மாலையை போட்டுட்டு ஒரு பொக்கையை கொடுத்துட்டு வணக்கம் வாழ்த்துக்கள் என்று சொல்லிவிட்டு தமிழ்நாட்டுக்கு தேவையான நல்லவைகளை செய்யுங்கள் என்று சொல்வதிலே உங்களுக்கு என்ன தயக்கம்? நீங்கள் தனிப்பட்ட ஸ்டாலின் அல்ல. நீங்கள் யாரு? 11 கோடி மக்களின் தலைவனாக, முதல்வனாக இருக்கின்றீர்கள். ஆகவே மக்களின் பிரதிநிதியாக சென்று பிரதமரை சந்தித்து வருவதிலே உங்களுக்கு என்ன தயக்கம்? தேர்தலிலே நம்ம வசை மாறி பொழிது விட்டோம் என்று நீங்க சந்திக்காமலே இருந்து விட போறீர்களா? அது இல்லையே. அப்படி சந்தித்து இந்த பட்ஜெட் போடுவதற்கு முன்பாக சந்தித்து விட்டு அப்படியே நிதியமைச்சருக்கு ஒரு சால்வையை போட்டு விட்டு, அம்மா நீங்கள் தயவு செய்து எங்களுக்கு வேண்டிய பணத்தை கொடுங்கள், எங்களுக்கு தர வேண்டிய பணத்தை, வர வேண்டியது இருக்க பணத்தை கொடுங்கள், எக்ஸ்ட்ராவும் அதிகமாகவும் எங்களுக்கு நிதியை ஒதுக்குங்கள் என்று சொல்லிவிட்டு வந்திருந்தால் இந்த கதி வந்திருக்குமா? அப்படித்தான் கலைஞர் அவர்கள் செய்வார்கள். கலைஞர் ஒரு ராஜதந்திரி. அவர் எந்த காலத்திலேயும் மத்தியிலே இருக்கின்ற பிரதமர்களை அவர் ஒருபோதும் பகைக்க மாட்டார். கருத்துக்களை சொல்லுவார், தைரியமாக கருத்துக்களை சொல்லுவார். ஆனால் நட்பு பாராட்டி கொண்டே இருப்பார் அடிக்கடி. அப்படி இருக்கின்ற காரணத்தினால் தான் அவர் கேட்டு இப்போ பட்ஜெட் போட போறாங்கன்னா முன்னக்கூட்டியே அவரே போவார், இல்லது மாநிலத்தின் பிரதிநிதியாக ஒருத்தரை அனுப்பி அந்த பட்ஜெட் போடுவதற்கு முன்பு இவ்வளவு செலவு இருக்கு, எங்களுக்கு கொஞ்சம் பார்த்து செய்யுங்கன்னு சொல்ல. ஏன்னா தட்டினால் திறக்கும், தேடுங்கள் கிடைக்கும், தட்டினால் திறக்கப்படும். ஆகவே எவ்வளவு பெரிய கல்மனமதம் படைத்தவர்களாக இருந்தாலும் கதவு தட்டும் போது திறந்துதான் ஆக வேண்டும். இது இயற்கையின் விதி. ஆகவே அவர்களுக்கு அதை செய்திருக்க வேண்டும். கலைஞர் அவர்கள் அதை எப்போதும் செய்து கொண்டே இருப்பார். அந்த ராஜதந்திரத்தை அவர் கையில் வைத்திருந்தார். ஆனால் ஸ்டாலின் அவர்கள் பகை பாராட்டி கொண்டே இருக்கிறார். பிரதமர் அந்த நீங்கள் ஜெயிச்சாச்சு, 40க்கு வந்தாச்சு, பதவியேற்பு விழாவில் போட்ட ஆட்டம் என்ன? போனா வந்துட்டேன்னு சொல்லி திரும்பி வந்துட்டேன்னு சொல்லுன்னு யார் சொன்னா? தயாநிதி மாறன் சொல்றாரு. இன்னொருவர் செங்கோலு எதுக்குங்காரு, இன்னொருவர் நாங்க டிராவிடியன்ஸ் ட்ராக்குங்காரு.
இதையெல்லாம் பேசுகின்ற போது நீங்கள் ஆடிய ஆட்டம் என்ன, பேசிய வார்த்தை என்ன என்கிற அந்த பாடல் தான் நினைவுக்கு வரும். அப்படியெல்லாம் பேசுகின்ற போது அங்கே இருக்கின்ற இந்திக்காரங்களுக்கு ஒன்றும் தெரியல, மொழி மாற்றம் செய்து கேட்கின்ற அளவிற்கு அவங்களுக்கு நேரம் இல்லை. ஆனால் அங்கே ஒரு பெண் சிங்கம் கவனித்து கொண்டே இருந்தது. நீங்க போடுற ஆட்டத்தை பார்த்துக்கிட்டே இருந்துச்சு. அந்த சிங்கம் கவனிச்சுக்கிட்டே இருந்து பாத்தீங்களா, அதுதான் வச்சுட்டு சரியானபடி ஆடுங்கடா ஆடுங்க, நான் பார்த்துக்கிறேன். ஏன்னா உங்களுடைய மூக்குனாங்கயிறு எங்க கையில தான் இருக்கு. உண்மைதானே? நீங்க எத்தனை பெரிய மெஜாரிட்டியில ஜெயிச்சாலும் நாளைக்கு கூட உங்க ஆட்சியை கவிழ்க்க வேண்டும் என்று சொன்னால் கவிழ்த்து விடுவார்கள். பிறகு நீங்கள் நீதிமன்றம் செல்லலாம், மக்கள் மன்றம் செல்லலாம், அதெல்லாம் பின்னாடி நடக்கக்கூடியது. ஆனால் இழந்ததுதான். அந்த அளவிற்கான உங்களுடைய முடிச்சு அவர்கள் கையிலே இருக்கிறது. அப்ப அந்த அரசை நாம் அனுசரித்து போகலாம் அல்லவா? அதை விடுத்து விட்டு என்ன ஆட்டம், என்ன கூச்சல் பதவி ஏற்கின்ற போது ஒரு பிரதமராக ஒருவர் ஏற்றுவிட்டார் என்று சொன்னால் போற எம்பிக்கள் எல்லாம் அவர்களுக்கு வாழ்த்து சொல்வதிலே என்ன தவறு இருக்க முடியும்? அதை இல்லை விடுத்து விட்டு பதவி ஏற்கின்ற போதே போடிய ஆட்டத்துக்கெல்லாம் பதிலடியாகத்தான் இன்றைக்கு பட்ஜெட்டிலே எந்த வார்த்தையுமே பயன்படுத்தலன்னு ரொம்ப வருத்தப்படுறாங்க. தமிழ்நாடுங்கிற வார்த்தையே சொல்லலைங்கிறாங்க. நீங்க மோடின்னு வார்த்தையே சொல்லலையே. நீங்க மோடின்னு வார்த்தை சொல்லியிருந்தா உங்க தமிழ்நாட்டுக்கு சேர வேண்டிய பணம் வந்திருக்கும். இது அரசியலாக சொல்லக்கூடியது. ஆனால் ஏன் ஒதுக்கவில்லை என்கின்ற போது நீங்கள் காரணம் கேட்டால், தமிழ்நாடு ஒரு வளமிக்க நாடாக ஆகிவிட்டது. திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வந்த பிறகு அது நல்ல திறமையான அரசாக இருக்கிறது, அதை மக்களுக்கு நல்லதை செய்கிறது என்று அவர்கள் தான் சொல்லுகின்றார்கள். அப்படி சொல்லுகின்ற போது அவர்களுக்கு எதுக்கு நிதி என்று கேட்கின்றார்கள். கொளுத்து பண்ணி போல இருக்கிறவனுக்கு எதுக்கு ஊட்டச்சத்து என்று அவர்கள் கேட்பதிலே நியாயம் இருப்பதாக தெரிகிறது. எப்படி சொல்லுகிறீர்கள்? எதை வைத்து அங்கே தமிழ்நாட்டிலே நிதி பற்றாக்குறை இல்லை என்று எதை வைத்து சொல்லுகிறீர்கள் என்று கேட்டால், அவர்கள் சொல்லுகின்ற வார்த்தை இலவசங்களை தமிழ்நாடு அரசு அள்ளி கொடுக்கிறது. எங்கிருந்து கொடுக்குது? இப்போ உதாரணத்துக்கு ஒரு 1000 ரூபாய் குடும்பத்துக்கு கொடுக்கிறாங்க. மாசத்துக்கு 1000 ரூபாய் கொடுக்கக்கூடிய அந்த திட்டத்தின் கீழ் ஒரு மாதத்திற்கு மட்டும் 13,200 கோடி ரூபாய் தமிழக அரசு எடுத்து கொடுக்கிறது. ஒரு மாசத்துக்கு 1,200 கோடி, வருஷத்திற்கு எவ்வளவு ஆகுதுன்னா 13,200 கோடி ரூபாய். ஏன் இதை வெள்ள நிவாரண நிதியை அந்த வெள்ள நிவாரண நிதியாக நீங்கள் ஏன் பயன்படுத்தக்கூடாது என்று கேட்கின்றார்களே அரசியல் வல்லுநர்கள். அதே போல எத்தனையோ இலவசங்களை நீங்கள் கண்மூடித்தனமாக சொல்லி அந்த வார்த்தையில முதல்ல வாக்குறுதிகளை சொல்றீங்களா? ஏன் சொல்றீங்க? எப்படி வேணும்னாலும் நாங்கள் சமாளித்துக் கொள்வோம் என்று சொன்னால் இப்போது ஏன் எங்களுக்கு பற்றாக்குறை, எங்களுக்கு ஏன் ஒதுக்கவில்லை என்று கேட்கின்றீர்கள். மத்திய அரசு தேவையில்லை என்று சொல்கின்றவர்களுக்கு மத்திய அரசுடைய பணம் எதுக்கு? உடனே அங்கிருந்து உதயநிதி வருவாரு. அது ஒண்ணு உங்க அப்பா விட்டு சொத்தா, உங்க அப்பா விட்டு பணமா? அப்ப நீங்க என்ன உங்க அப்பா விட்டு பணத்தையா கொடுக்குறீங்க? நீங்க 13,200 கோடி ரூபாயை எடுத்து கொடுக்கிறீர்களே, இது உங்க அப்பா விட்டு சொத்தா என்று அவர்கள் கேட்பார்கள் இல்லையா? உங்க அப்பா விட்டு பணமானி அவங்க கேட்பாங்க இல்லையா? நீங்க உங்க அப்பா விட்டு பணமானி கேட்டா அவங்க உங்க அப்பா விட்டு பணத்தை எடுத்து கொடுக்குறீங்களான்னு கேட்பாங்க இல்லையா? இதுக்கு பதில் சொல்லணும்ல. யாரு பணமாக இருந்தால் என்ன, அரசியலில் இருக்கிறவர்கள் பணம் அவங்க பணம் தான். நீங்க தமிழ்நாட்டு அரசியல இருக்கிறீங்க, உங்க பணம். அதனால நீங்க வாயில விழுந்துச்சுன்னா ஏதாவது வார்த்தைகள் விழுந்துட்டா தர்றேன்னு சொன்னா கொடுத்துடுறீங்க. எவ்வளவு இலவசங்களை சொன்னால் மக்கள் ஏமாறுவார்கள் என்று சொல்லி 1000 ரூபாய் கொடுத்தா அந்த குடும்பத்துக்கு ஒண்ணுமே நடக்க போறதில்லை. இந்த காலத்தில் அது வளர்ச்சி அடைந்த காலமாக இருக்கிறது. ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் செலவழிக்கக்கூடிய ஒரு வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கவனுக்கும் ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் தேவைப்படுது. இந்த குடும்ப செலவுகள் 1000 ரூபாய் இருந்தால் தான் ஒரு குடும்பம் நடத்த முடியும்.
அந்த அளவுக்கு விலைவாசிகள் இருக்கிறது. அந்த 1000 ரூபாய் கொடுத்து ஒரு நாள் சந்தோஷமா இருக்க முடியும், மற்ற நாள் என்ன செய்வான்? அப்ப அந்த பணத்தை நீங்கள் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லையா? அப்ப இதையெல்லாம் கொடுப்பதையெல்லாம் பார்த்து கொண்டு இருக்கின்ற கண்காணியாக இருக்கக்கூடிய மத்திய அரசு, ஓஹோ தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட பணம் இருக்கு போல் இருக்கு, நல்ல ஆட்சி செய்கிறாங்க போல் இருக்கு, திறமையா ஆட்சி செய்கிறாங்களோ, முதன்மை நாடாக காட்டுறாங்களே என்று சொல்லி அப்ப அதுக்கு நம்ம நிதி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்படின்னு சொல்லுவாங்க அரசியல்ல. ஆனா அது உண்மை இல்லை. மத்திய அரசு தன் பங்கை சரியாக செய்யும். ஏனென்றால் முதலிலே இப்போது கொஞ்சம் பணம் இருக்கு வச்சுக்கிங்களேன், எங்க மத்திய அரசிலே கொஞ்சம் பணம் இருக்குது. இதை என்ன பண்ணலாம்னா, முதலில் யார் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்களோ அவர்களுக்கு கொடுப்பது. நீங்க தமிழ்நாடு மட்டும் பெயரை சொல்லல நினைக்காதீங்க. பட்ஜெட் உரையிலே 15 மாநிலங்களின் பெயரை சொல்லாமலே இருக்கின்றார். குறிப்பாக தமிழ்நாடு சொல்லவில்லை, உத்தரப்பிரதேசத்தையும் சொல்லவே இல்லை. உடனே அந்த பீகாருக்கு செய்கிறார்கள், அவர்களுடைய தயவு தேவைப்படுவதால். அப்புறம் இங்க நம்ம ஆந்திராவுக்கு செய்கிறார்கள், அவருடைய தயவு தேவைப்படுவதால். இதெல்லாம் அரசியல் பேச்சு. அவருடைய தயவும் தேவையில்லை, அவருடைய தயவும் தேவையில்லை. ஆட்சிக்கு போதுமான ஆட்கள் அவங்ககிட்ட இருக்கிறாங்க, அவங்களால ஆட்சியை 5 வருட காலம் தக்க வைத்துக் கொள்ள முடியும். அந்த அளவுக்குலாம் இல்லை. ஆனால் ஏன் ஆந்திராவுக்கு கொடுத்தார்கள் என்று சொன்னால், ஆந்திரா பிரிக்கப்பட்ட பிறகு இன்று வரைக்கும் தலைநகரம் இல்லாமல் இருக்கிறது. ஆகவே அது தலைநகரங்களை உருவாக்குவதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று அங்கே சொல்லப்படுகிறது. அதே போல பீகார் மிக மிக நலிந்த மாநிலங்களில் ஒன்றாக. அங்கே மத்திய அரசு ஒதுக்கிற நிதியெல்லாம் லல்லு சாப்பிட்டுட்டு எல்லாத்தையும் காலியாவே வச்சிருக்காரு. அந்த பீகார்ல மத்திய அரசு எவ்வளவுதான் ஒதுக்குனாலும் பீகார்காரன் அங்க ஆட்சியில் இருக்கிறவங்க சாப்பிட்டு காலியாவே வச்சிருக்கிறாங்க. ஆகவே அந்த மாநிலத்தை அதை டெவலப் பண்ணுவதற்காக அந்த பணம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இனி வரும் பணங்களை மற்ற மாநிலங்களுக்கு கேட்கின்ற போது கொடுப்பார்கள். ஆகவேதான் மாநிலத்தில் என்ன பிரச்சனை இருக்கு, எல்லாரும் வாங்க சொல்லுங்க என்று முதலமைச்சர்கள் மாநாட்டை கூட்டி இருக்கிறார்கள். நீங்க மறுபடியும் வீம்பு பிடிக்கிறீங்க. இப்ப அவர் கொடுக்கலையே சொல்லிட்டு மீண்டுமாவது அங்க போய் அந்த முதல்வர்கள் மாநாட்டில் போய் தமிழ்நாட்டுக்கு எதுவும் ஒதுக்கவில்லை, தமிழ்நாட்டுக்கு நிறைய பணம் தேவைப்படுகிறது, அந்த திட்டம் சரி, அந்த மெட்ரோ திட்டத்துக்கு தேவையான பணத்தை அனுப்புங்கள் என்றெல்லாம் அந்த குறைகளை சொல்லலாம் இல்லையா? நான் முதல்வர் மாநாட்டை புறக்கணிக்கிறேன். எதுக்கு? நீங்கள் மக்களின் பிரதிநிதியா, மோடி அவர்களின் எதிரியா? எங்க ஒரு நேரத்தில் கொடுக்கலன்னு சொன்னா அடுத்து போய் கேட்கறதுல என்ன தப்பு இருக்கு? மக்களின் பிரதிநிதியாக செல்லுங்கள். உங்கள் 2 பேருக்கும் உள்ள சண்டைகளினால் இந்த தமிழ்நாடு வளர்ச்சி பாதையை பின்னோக்கி செல்லக்கூடும் என்பதை மறந்து விடாதீர்கள். மத்திய அரசுடைய தயவு இல்லாமல் எதையுமே நீங்கள் செய்ய முடியாது. பெரிய பெரிய திட்டங்கள், பெரிய பெரிய நல்ல நல்ல திட்டங்கள் எல்லாம் வராமல் போய்விடும். பகை உணர்ச்சி பாராட்டாதீர்கள். தயவு செய்து மக்களின் நலன் கருதி இருவரும் இணக்கமாக செல்வதற்கு பாருங்கள். ஒரு நாள் தானே தேர்தல் முடிவுகள், அதன் பிறகு 5 வருட காலங்கள் நாம் அவர்களோடு ஒட்டி உறவாட வேண்டும், ஆட்சி செய்ய வேண்டும் என்று சொன்னால் அவர்களோடு நட்பு பாராட்ட வேண்டும். அந்த நட்பை பாராட்டி முதல்வர் அவர்களும் பிரதமர் அவர்களும் சந்தித்து பேசி இப்படிப்பட்ட பிரச்சனைகளுக்கு நிதி ஒதுக்குங்கள் என்று கேட்பதிலே எந்த தவறும் இருக்க முடியாது. ஆகவே அவர்கள் நீங்கள் போட்ட ஆட்டத்தினால் அவர்கள் போட்ட பழிவாங்கி இருக்கின்றார்கள். அது தெரியுது, உள்ளதே தெரிகிறது. ஆனால் அந்த பழிவாங்கல் தொடராமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் தான் காலை பிடிக்க வேண்டும். நாங்க காலை பிடிக்க மாட்டோம்னு சொன்னா தமிழ்நாடு வளர்ச்சி பாதையில் இருந்து பின்னோக்கி தள்ளி விடுவார். தயவு செய்து மக்களின் நலனை யோசித்து மத்திய அரசுக்கு எதிராக இருக்கின்ற குரல்களை கொஞ்சம் அடக்கி வாசியுங்கள். உங்கள் எம்பிகளுக்கும் உங்களுடைய கட்சிக்காரர்களுக்கும் தயவு செய்து கொஞ்சம் வார்த்தைகளை குறைத்து பேசுங்கள் என்று சொல்லி உத்தரவிடுங்கள். என்னென்ன அங்கே தமிழ்காரங்க இருக்கிறாங்க, நீங்க என்ன பேசினாலும் உடனே அங்கே தெரியும், அது பிரதமர் காதுக்கு நிச்சயமாக போகும்.
அதே போலத்தான் அன்னைக்கு பாராளுமன்றத்திலே நீங்க போட்ட ஆட்டத்தின் விளைவு தான் இன்றைக்கு நீங்கள் அனுபவிக்கிறீங்க. ₹1 வாங்க 40 இருந்தும் ஒன்னும் ஆகலைங்கிறத ஆகி போச்சுல. இப்ப நாளைக்கு போராட போறாங்களா? போராடி என்னது பாராளுமன்றத்துக்கு வெளியே நின்று ஆர்ப்பாட்டம் போடுவாங்க. மத்திய அரசு ஒளிக ஒளிக ஒளிகன்னு போடுவாங்க. அது யாரு கேட்க போறா? 5-6 உங்களுக்கு வேண்டிய மீடியாக்கள் என்ன காட்டும். எல்லாம் ஒன்றும் வேலைக்கு ஆகாதுங்க. ஆர்ப்பாட்டமோ அல்லது போராட்டமோ அல்லது நீங்க எதை செய்தாலும் ஒன்றும் ஆகாது. நீங்கள் அவர்களுக்கு பணிந்து நடந்தால் எல்லாம் ஆகும். நீங்கள் அவர்களுக்கு இணக்கமாக பணிவுன்னு அவங்கள போய் காலெல்லாம் பிடிக்க சொல்லல. காலை பிடிக்கவா சொன்னாங்க? ஒருத்தர் காலை பிடிக்க வேண்டிய எல்லாம் அவசியம் இல்லை. ஆனால் கேட்க வேண்டியதை பணிவோடு கேட்க வேண்டும். உங்க அப்பன் சொத்தா, உங்க அப்பன் பணமா எங்களுக்கு தராம வச்சிருக்கீங்களெல்லாம் கேட்கக்கூடாது. எங்களுக்கு ஒதுக்க வேண்டிய நிதியை கொதுங்கள். நிறைய வேலைகள் நின்று கொண்டு இருக்கிறது. இப்ப மெட்ரோ சென்னை மெட்ரோ திட்டத்துக்கு ஒதுக்கப்பட்ட பணங்கள்லாம் வராமல் அந்த வேலைகள் எல்லாம் நின்று போய் நிற்கிறது என்றெல்லாம் குறைகளை எடுத்து சொல்லி தங்களுக்கு ஒதுக்க வேண்டிய நிதிகளை கேட்டு பெறுங்கள். அன்பாக கேளுங்கள். நிச்சயமாக கிடைக்காமல் போகாது. நீங்கள் கேட்காவிட்டாலும் மத்திய அரசு நிச்சயமாக தமிழகத்தை ஒருபோதும் வஞ்சிக்காது. ஆனால் உங்களை கேட்க வைக்க வேண்டும் என்பது அந்த நிர்மலா சீதாராமன் அவர்களுடைய அந்த எண்ணமாக இருக்கும் என்றுதான் நாங்கள் நினைக்கின்றோம். ஆகவேதான் தமிழ்நாட்டிற்கு தேவைப்படுகின்ற நிதியை கொடுக்காமல் நிறுத்தி வைத்திருக்கிறார்கள். நிச்சயமாக அது கிடைக்கும். ஆனால் நீங்கள் சற்று மக்களுக்காக மத்திய அரசோடு இணக்கமாக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் செல்ல வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. அதை நீங்கள் செய்ய வேண்டும். முதல்வர்கள் மாநாட்டிலே நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும். அங்கே உங்களுடைய குறைகளை எல்லாம் எடுத்து சொல்ல வேண்டும். அப்படி குறைகளை எடுத்து சொல்லுகின்ற போது அது மத்திய அரசினுடைய காதுகளுக்கு எட்டும். அப்போது உங்களுக்கு தேவையானதை நிச்சயம் ஒதுக்குவார்கள். நல்லவற்றை நினைப்போம், நல்லதே நடக்கும் என்று நினைப்போம். மீண்டும் அடுத்து நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.